ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் அட் வாவ் மன்மனம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பதிவு. நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தோம். காஞ்சாபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூமாப்பட்டி பக்கத்தில் இருக்கிற காஞ்சாபுரம். இப்போ கூமாப்பட்டி வந்து ரீசெண்டாக வைரல் ஆச்சு. அந்த ஊர் தங்கப்பாண்டிங்கிற ஒருத்தரால் வந்து வைரல் ஆச்சு. ஸோ அந்த ஊர் பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஊர் காஞ்சாபுரம். ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கருப்பசாமி கோயில் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அத்தி கோயில் இருக்குது, வெள்ளைப்பிள்ளையார் கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 6 பகுதி. சரி, சும்மா பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்து அந்த கோயிலுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய இப்போ வந்து சீசன் வந்து அதை வந்து நான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் பார்த்தது வந்து நிறையா மாமரம். ஏன்னா இது வந்து சீசன். அங்கே வந்து இந்த வத்ராப்பு, கூமாப்பட்டி, தம்பிப்பட்டி, காஞ்சாபுரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் பலாப்பழமும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இது வந்து மாம்பழ சீசனாக இருக்கிறதுனால நாங்களே நிறையா மாமரத்தில் நானே வந்து லைவாக வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேணுங்கிற மாம்பழத்தை. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எங்களுக்கு அது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப புதுவிதமான, ரொம்ப கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம். பட் அவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் வேறு. ஸோ என்னோடய கை கெட்டுற தூரம், அது கூட கை கெட்டுற தூரத்தில் இருக்கிற மாம்பழம் கூட என்னால் பறிக்க முடியல. ஏன்னா என்னோடய ஹைட் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால நிறையா வந்து மாம்பழங்கள் நாங்கள் பறித்தோம். பார்த்திங்கன்னா, நார்மலாகவே அங்கே நடக்க போகிறப்ப 1000 மூலிகை செடிகள் இருக்குது. நிறையா செடி என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. சும்மா அசால்ட்டாக கீழே வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா, இவ்வளோ 2 பெரிய மாங்காய் வந்து நான் பறித்தேன் ஒரு மரத்துலேருந்து. நான் வந்து பார்த்தேன், ஒரு மரத்துலேருந்து ஒரு காய் பறிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய மாமரம் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பறிக்கணுங்கிறது ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுவே பக்கத்தில் தான், நார்மல் ஹைட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான உயரத்தில் தான் இருக்குது. லைட்டாக இருக்குன்னா பறிச்சிடலாம். பட் எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. பட்டு லக்கிலி நாங்கள் நிறைய மாம்பழம் கிடச்சது எங்களுக்கு. அந்த இடங்களாக இருக்கட்டும், அந்த தோப்பாக இருக்கட்டும், இங்கே பார்த்திங்கன்னா மலை, அங்கே நாங்கள் நடந்துகிட்ருக்கிற இடம் வந்து வெயிலாக இருக்குது. பட் ஆனால் அந்த தூரத்தில் நான் மலையை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்திங்களா. அந்த இடம்லாம் மழை தான் பெஞ்சிட்ருக்கு ஆக்சுவலாக அப்போது. ஆனால் இந்த சைடு நாங்கள் நடந்துகிட்ருக்கிறப்ப வெயிலாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேரில் பார்க்குறது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். பட் நாங்கள் அன்றைக்கி நேரில் பார்த்தோம். இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா, போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய சுண்டக்காய் செடி சும்மா வளர்ந்துருக்கு. காட்டு சுண்டக்காய். இது பார்த்திங்கன்னா பனைமரம் நிறையா காஞ்சு பழங்கள்லாம் பழுத்து பனைமரம் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா சைடில் வந்து இது வந்து மூங்கில் மரம். சொல்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயம் இருந்துச்சு அன்றைக்கிங்க. பட் நான் அதை வந்து ஒரு ரொம்ப சுருக்கமான வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். இந்த பூ என்னன்னு தெரில, ஒரு நார்மலாக வளர்ந்தது தான். பட் ஆனால் அழகாக இருந்துச்சு ரொம்பவே. நான் நேரில் பார்க்குறப்ப பார்த்தா அழகாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு வண்டு, தேனீ சொல்லுவாங்க, குளவி, அந்த குளவி வந்து தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற செடியாக தான் இருக்கும். பட் நமக்கு அது தெரியலை, அவ்வளோதான் வித்தியாசம். நிறையா சுண்டக்காய் செடி, நிறையா வந்து நார்மல் வந்து செடிகளே வந்து நிறையா நல்ல செடிகள்லாம் பார்த்தோம். பார்த்திங்கன்னா, இது வந்து மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அங்கே இதுக்கு முன்னாடி நாங்கள் நடந்து வரப்போ இது வந்து இந்த மாதிரி எம்டி இடமா தான் இருந்துச்சு. ஆனால் மலையிலேருந்து தண்ணி வந்து வருது, மழை பெஞ்சு அந்த இடத்துல வந்து அரிச்சிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உருண்டை கல்லாக இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக ஆறாக இருந்துச்சு. நாங்கள் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் வந்து இங்கே வந்திருக்கோம். ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம் இந்த ஆற்றுல. பட் இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மரம். இது நார்மலாக வந்து காட்டில் இருக்கிற ஒரு மரம் தான். அதில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஷேப்லேயே வந்து அந்த கிளைகள் வந்து வந்திருக்கு. இது யாரும் வந்து ஊடால வந்து இங்கே வந்து ஊஞ்சலெல்லாம் தயாரிச்சுட்டு போகலை. அந்த கிளையை வந்து ஊஞ்சல் மாதிரி வளைச்சி விட்டுட்டும் போகலை. பட் இயற்கையாகவே அது வந்து அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப பார்க்கவே கிடைக்காத ஒரு காட்சியாக தான் நான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா, விளையாடுற மாதிரி உட்கார்ற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா, நாங்கள் போகிறப்ப வானவில் வந்துச்சு. வானவிலுமே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 மலையை வந்து இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி வானவில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஊரேவும். ஸோ ஊராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் போகிறப்பையும் கொஞ்சம் மாங்காய்கள் பறிச்சுக்கிட்டோம் நாங்கள். ஸோ இருந்துச்சு, பறிக்கிறதுக்கு தான் முடியலை.
நிறையா இருந்துச்சு. நம்ம எவ்வளோ வேணாலும் பறிச்சிருக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து முடியலை, மழை பெஞ்சிருச்சு. அதே மாதிரி பறிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே வந்து ஒரு எறும்புலாம் இருக்குது. அந்த எறும்புலாம் பட்டுச்சுன்னா ரொம்ப கை வந்து வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சில விஷயங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கண்டங்கத்திரி சொல்லுவாங்களா, அது நார்மலாகவே ரோட்டில் வளர்ந்துருந்துச்சு. நார்மலாக போகிறப்ப வர்ற பாதையில் கண்டங்கத்திரி நிறையா வளர்ந்துருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பரான பதிவு. தேங்க்யூ.